எங்க சின்ன ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லைங்க. ஆனா நான் என்ன தப்பு பண்ண மன்னிப்பு கேட்கறதுக்கு? நான் தப்பு பண்ணியிருந்தா தானே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவலை சொல்லியிருக்காரு. அது என்ன தகவல்னா, அன்புமணி அவர்களுக்கு சேலம் மேற்கு தொகுதியில நிக்கிறதுக்கு ஆசைப்படுறாராம். அவர் ஆசைப்படுறதுனால நானே தேர்தல் பணிக்குழு தலைவரா இருந்து நான் எங்க ஐயாவை ஜெயிக்க வைக்கிறேன். அந்த தொகுதியில நான் 21,500 ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சேன். அதை விட 3 மடங்கு அதிகமா எங்க சின்ன ஐயாவை நான் ஜெயிக்க வைக்கிறேன். ஆனா அவரை தொகுதி வேட்பாளரா யார் நிக்க வைக்கணும்னா எங்க மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா நிக்க வச்சாருன்னா அவருக்காக நான் வேலை பார்க்க தயாரா இருக்கேன் அப்படின்னு அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ராமதாஸ் ஐயாவுக்கு அருள் போன் பண்ணி கேட்டாரா, என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டதா சின்ன ஐயா சொல்றாரே அது உண்மையா, நான் கட்சியில இருக்கேனா இல்லையா அப்படின்றத ராமதாஸ் ஐயா கிட்ட இவர் போன் பண்ணி கேட்டிருக்காராம். அதுக்கு ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாருன்னா, நான் தான் கட்சியோட தலைவர், எனக்கு மட்டும்தான் கட்சியில இருந்து நீக்கிறதுக்கான முழு அதிகாரம் இருக்கு, நீ எல்லாம் கட்சியை விட்டு போகல, கட்சியில தான் இருக்க அப்படின்றத ராமதாஸ் ஐயா சொன்னதா அருள் செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காரு.